ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மக்கள் பிரதிநிதிகள் கண்ணியம் மற்றும் மரியாதையை கடைபிடிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பெருமை மிக்க நாடாளுமன்ற பாரம்பரியத்தை அவர்கள் நிலைநாட்ட வேண்டுமென்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை நடத்தினார். எல்லை பாதுகாப்புப் படையின் நிறுவன நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அப்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எல்லைகளின் பாதுகாவலர்களாகவும் அசைக்க முடியாத துணிச்சலும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்டவர்களாகவும் இந்த வீரர்கள் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். கோவிட் தொற்று, சுவாச நோய்கள் உள்ளிட்ட பொது சுகாதார தயார்நிலை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அண்மையில் ஏற்பட்ட தேர்தல் தோல்விகளால் எதிர்க்கட்சிகள் ஏமாற்றமடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வாலின் பிறந்த நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் தேசத்திற்கு கடமை ஆற்ற வேண்டுமென்று பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் உள்ள அகரம் கல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு நிறுவன விஞ்ஞானி திரு சிவராமகிருஷ்ணன் கூறுகையில், மத்திய அரசின் சார்பில் இருக்கக்கூடிய விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரான்ற ப்ரோக்ராம் நம்ம மீஞ்சூர் பிளாக்ல இருக்கிற எல்லா வில்லேஜ்லயும் நம்ம பண்றோம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்க மத்திய அரசு சார்பில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு, அதை பத்தின புரிதல்கள் அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசு சார்பில் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வில்லேஜ் அகரம் வில்லேஜ்ல பண்றோம். அதுக்கு அடுத்து நம்ம கல்லூர்ன்ற கிராமத்துல போய் நம்ம பண்ண போறோம். இவன் என்னென்ன முக்கியமான திட்டங்கள் அப்படின்ற பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரியோட வீடு கட்டும் திட்டங்கள், உஜ்வாலான்னு சொல்லக்கூடிய இலவச கேஸ் இணைப்பு அவங்க எப்படி அதுல இந்த இதுல பயன்பெறலாம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்றோம். மற்ற பேங்க்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கு, முத்ரா மூலமா அவங்க எப்படி கடன் பெற்று அதுல இது பண்ணலாம் அப்படின்றது நம்ம சொல்றோம். மற்ற ஆயுள் காப்பீடு திட்டம் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாமே மற்ற லைன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு சொல்றாங்க. இந்நிகழ்ச்சியில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல் விளக்கம் தமக்கு பயனளிப்பதாக இருந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். என் பேர் கன்னியப்பன், மேலானூர் கிராமம். இந்த செயல்பாட்டு திட்ட வண்டி மூலமா செயல்முறை செய்தி கட்டாங்க. ட்ரோன் இதை பற்றி ஆளுக்கு பற்றாக்குறைக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உபயோகமான ஒரு கருவியாக இருக்குது. எதிர்காலத்தில் எல்லாரும் விவசாயிக்கு இது போல கொடுத்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். என் பேர் செஞ்சி வீரன், நான் ஒரு விவசாயி. எங்கள் ஊர் புடரம்பாக்கம் பஞ்சாயத்தில் பூதூர் கிராமத்தில் மருந்து தெளிக்கிறதுக்குடியான ட்ரோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு டெமோ காமிச்சவங்க. அந்த ட்ரோன் டெமோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியா இருக்குது. ஆள் பற்றாக்குறை, மருந்து அடிக்கிறதுக்கு மிஷின் இறங்கி அடிக்கிறது, அந்த கஷ்டம் இல்லாமல் ட்ரோன்ல யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குது, நல்லது. என் பேர் மோகன், நான் புதூர்ல விவசாயம் பண்றேன், ஒரு 15 ஏக்கர். அதனால இந்த ட்ரோனை பத்தி எடுத்துன்னு வந்தாங்க, காட்டினாங்க டெமோ. இந்த டெமோ பார்த்ததுல ரொம்ப நல்லா இருக்குது, திருப்தியா இருக்குது. ஆள் பற்றாக்குறைக்கு இது இந்த ட்ரோன் உபயோகப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் பரமணந்தல் கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ட்ரோன் செயல் விளக்கம் மூலம் பயனடைந்ததாக விவசாயி தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் பரமணந்தல் ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம். என்னுடைய பேர் சிலம்பரசன், நான் ஒரு விவசாயி. இந்த மருந்தடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் ஸ்ப்ரேயரில் அடிச்சிருப்போம். அப்போ அடிக்கும்போது நம்ம அந்த எஃபெக்ட் நமக்குள்ளாரே கலந்துரும், உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா செலவுகளும் ரொம்ப குறைவாகுது. அதனால் இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னை ஊரை இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. விவசாயிகளாம் நாங்கள் சேர்ந்து இந்த கிரேனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதை மத்திய அரசு மானியத்து மூலமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மானியம் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊரக பகுதிகளிலும் மக்களை தேடிச் சென்று மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தொகுப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நாட்டு மக்களின் பொருள் வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கி வரும் பொருளை சேமித்து பாதுகாத்திட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. அத்தகைய மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மக்களையும் சமமாக பயனடைய செய்யும் வகையில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வாழும் மக்கள் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை குறித்து அறிந்து கொள்ள நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததாக மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் மூலயமா பூச்சிக்கொல்லியோட மருந்து திட்டங்கள், அதாவது நம்ம மேனுவலாக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலயமா பண்ணிங்கன்னா ஒரு 8 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இதில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம பயனுள்ளதாக நம்ம மக்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்கள் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நலத்திட்டங்களை எடுத்து சொல்கிறதுக்காக கேம்ப் போட்டிருக்காங்க. இதில் உஜ்வாலா ஸ்கீம் நிறைய பேருக்கு இலவச இணைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுய வேலை வாய்ப்பு பற்றி சொல்லி அவங்களுக்கு என்ன லோன் ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மத்திய அரசின் நலத்திட்டம் அனைத்தையும் மக்கள் உபயோகப்படுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த யாத்திரை குறித்து நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் முழுமையாக சென்று சேருவதை உறுதிப்படுத்தும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்ரா என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. மோகனூர் வட்டாரத்தில் உள்ள தோளூர் மற்றும் ஆரியூர் கிராமங்களில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையம், மெட்ராஸ் உர நிறுவனம், மாவட்ட முன்னோடி வங்கி, நபார்டு, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள், அஞ்சல் துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தோளூர் மற்றும் ஆரியூர் கிராமங்களில் விவசாயிகளுக்கு பருத்தி மற்றும் நெல் வயல்களில் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பு செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. பயிர்களுக்கு ஏற்ப யூரியாவை பயன்படுத்துவது குறித்து மெட்ராஸ் உர நிறுவனத்தின் அலுவலர்கள் விளக்கமளித்தனர். தொடர்ந்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வேளாண் பயிற்சிகள் குறித்து உதவி பேராசிரியர்கள் விளக்கமளித்தனர். மேலும் எரிவாயு முகவர்கள் சார்பில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா எரிவாயு இணைப்பு, பாதுகாப்பாக சமையலறைகளில் எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அஞ்சல் துறை சார்பில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், காப்பீட்டு திட்டங்கள், அடல் பென்ஷன் யோஜனா குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதால் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டதாக கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த ட்ரோன் நேனோ யூரியா தெளிக்கிறத எப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னாங்க, எடுத்து சொன்னாங்க. அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட வேறு திட்டங்களை பற்றி பொதுஜனங்களுக்கு முன்னால் சொன்னாலும் எல்லாத்துக்கும் நல்ல உதவியாக இருந்தது. நாங்களும் இதை பயன்படுத்துகிறோம் அடிக்கடி. இது இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோளூர் கிராமத்துக்கு பிரதமர் இந்த கேஸ் ஸ்கீம் பற்றி சொல்ல வந்தாங்க. நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண சொன்னாங்க. வாங்கி யூஸ் பண்ணணும். நல்லா இருக்கு. கேஸ் யூஸ் பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாது, காட்டன் துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி எல்லாருமே அதை பயன்படுத்துங்க. சமைக்கும் போது ஃபோன் பேசக்கூடாது, காட்டன் துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். சிலிண்டரு யாருமே ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. எங்களை மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த பிரதமர் சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. தோளூரில் இன்றைக்கி நடந்த பிஎம் கேம்பில் எங்ககிட்ட இருக்க ஸ்கீம்ஸை பற்றிலாம் நாங்கள் சொன்னோம். அதில் முக்கியமாக நாங்கள் சொன்னது எம்எஸ்எஸ்சி மகளிருக்காக 2 வருஷம் சேவிங் ஸ்கீம் இப்போ பக்கமாக கொண்டு வந்ததுனால அதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே பென்ஷன் வர ஸ்கீம்ஸை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம், ஏபிஒய். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் எஸ்சிஎஸ்எஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ அது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி அவங்க டெபாசிட் பண்ணதுலேருந்து அவங்க வட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்க ஒரு ஸ்கீம்ஸை பற்றிலாம் நாங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.